எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம கியூட்டான ஹீரோயின் ஜிஜி பறக்கிற மீனை பிடிச்சி கச்சக் கச்சக்குன்னு வெட்டி ஏதோ சமைச்சிட்டு இருக்கா. இன்னொரு சைடு பல வருஷமா பசியின்மையால சுத்திட்டு இருக்க நம்ம பணக்கார ஹீரோ மலைக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்க காட் ஆஃப் குக்கிங்னு அழைக்கப்படுற ஒரு ஃபேமஸான ஷெஃபை தன்னோட பர்சனல் ஷெஃபா ஆக்கிக்கிட்டு அவரு கையால சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டா இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளிவரலாங்கிற நம்பிக்கையில கிளம்பி வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் தான் மணக்க மணக்க சமைச்ச ஃப்ரைட் ரைஸ் எடுத்துட்டு வந்து தன்னோட குருவான காட் ஆஃப் குக்கிங் கிட்ட கொடுத்ததும் அந்த வாசனையை வச்சு அவளோட திறமையை வர்ணிச்சு என்கிட்ட ட்ரைனிங் எடுத்ததுலயே பெஸ்ட் ஷெஃப்னா அது கண்டிப்பா நீ மட்டும்தான். உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ ஆசைப்படுற மாதிரி பெரிய ஷெஃப் ஆகலாம், பெரிய பெரிய காம்படிஷன்ல வின் பண்ணலான்னு வாழ்த்துறாரு. இதுக்கே இப்படிலாம் வர்ணிச்சா எப்படி, இன்னும் நிறைய இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மத்த சாப்பாடெல்லாம் எடுக்க போன கேப்ல காட் ஆஃப் குக்கிங்க கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்க நம்ம ஹீரோ தங்கம் வெள்ளி வைரோன்னு கொடுத்து ஐஸ் வைக்க பாக்குறாரு. சாரிப்பா, நான் எப்பயோ ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் என்னால யாருக்காகவும் சமைக்க முடியாது, இங்க பாரு என்னோட அசிஸ்டன்ட் தான் எனக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான்னு சொல்ல, இல்லங்க சார், நாங்க விசாரிச்சு பார்த்த வரைக்கும் இந்த ஊர்லயே நீங்க தான் ரொம்ப திறமையான ஷெஃபா, சோ உங்களால மட்டும்தான் எங்க பாஸோட பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும்னு அசிஸ்டன்ட்லாம் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. நீங்க என்னோட ஸ்டூடெண்ட் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டது இல்லையே, என்னை விட அவ பிரமாதமா சமைப்பா, வேணும்னா இந்த ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே பயத்தோட தயக்கத்தோட ஒரு ஸ்பூன் வாயில எடுத்து வச்சதும் அன்கான்ஷியஸ் ஆகிடுறாரு. ஐயோ, இந்த வயசான மனுஷன் என்னோட பாஸை ஏதோ பண்ணிட்டாங்கிற கோபத்துல அசிஸ்டன்ட் அடிக்க போயிடுறாரு. ஒரு நிமிஷம் இரு, என் வாழ்நாள்ல நான் இப்படி ஒரு டேஸ்டான சாப்பாடை சாப்பிட்டதே இல்ல, இந்த ஒரு பிளேட் ஃப்ரைட் ரைஸ்க்காக எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் ஈடாகாது, இந்த உலகத்துல நான் சாப்பிட்டதுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்னா அது கண்டிப்பா இதுதான்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு சின்ன சாப்பாட்டு பருக்க கூட மிச்சம் இல்லாம இந்த பிளேட்டை நல்லா கிளீனா வடிச்சு தொடச்சி சாப்பிட்டுட்டு இதை சமைச்சது யாருன்னு கேட்க, என்னோட ஸ்டூடெண்ட் தான், உள்ள ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக போயிருக்கான்னு சொல்லவும், தூக்குங்கடா அந்த செல்லத்தன்னு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி தன்னோட ஷெஃபா அழைச்சிட்டு போறதுக்காக ஹீரோ உள்ள போறாரு. கரெக்டா அவரோட அம்மா கால் பண்ணி, டேய் படவா ராஸ்கோல், இன்னைக்கு உனக்கு கல்யாணங்கிறதையே மறந்துட்டியா, இதுதான் உன் பாட்டியோட கடைசி ஆசை, சோ ஒழுங்கா அவங்க உனக்காக பார்த்து வச்சிருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ பாரு, இல்ல இதுக்கப்புறம் நீ என்ன அம்மானே கூப்பிட கூடாதுன்னு மிரட்டவும், தாய் பேச்ச தட்டாத தங்க பிள்ளையான நம்ம ஹீரோ டக்குன்னு கிளம்பி போயிடுறாரு. அதே நேரம் இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது. நாங்க உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சிட்டோம், சீக்கிரமா வந்து கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொல்ல, எங்க இருந்தாலும் நம்ம சமைச்சுதான் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ற நம்ம ஹீரோ தன்னோட குரு கிட்ட, உங்களை இப்படி தனியா விட்டுட்டு போறதை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ஆனா கண்டிப்பா அப்படியே போயிட மாட்டேன், டெஃபினெட்லி மாசத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சமைச்சு தரேன்னு சொல்ல, உன்னோட நல்ல மனசுக்கு நீ எப்போதுமே ரொம்ப நல்லா இருப்ப, நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லி, இந்த பாய்சன் விஷம் ஏதாவது இருந்ததுன்னா அதை முறிக்கிறதுக்காக ஆன்டிடாட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்பவே விலை மதிப்பில்லாத ஒரு மெடிசன் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. சிட்டிக்கு வந்ததும் ஒரு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் கூட, அதாவது ஹீரோ கூட ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகுது. ரொம்பவே ஜாலியா பேச ட்ரை பண்றா. ஆனா அந்த சிடுமூஞ்சி ஏதோ என்னோட பாட்டி ஆசைக்காகவும் எங்க அம்மா கட்டாயப்படுத்தினாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மத்தபடி உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது, உன்னோட லிமிட் குள்ளேயே இரு, அதுக்காக நான் எவ்வளவு பணம் வேணாலும் தர ரெடியா இருக்கேன்னு சொல்ல, யாரா இவன் சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல நினைச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ கார்ல ஏறி போயிடுறான். அதே நேரம் ஹீரோயின் முகத்துல ஒரு போஸ்டர் வந்து ஒட்டிக்குது. என்கிட்ட சலசம் பண்றதுக்குனே வருவீங்களான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே எடுத்து பார்த்தா ஒரு மாபெரும் சமையல் போட்டிக்கான பேம்ப்ளெட்டை பார்த்துட்டு, வாவ், இந்த ஒரு வாய்ப்புக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன், இந்த காம்படிஷன்ல மட்டும் நான் வின் பண்ணிட்டா உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஷெஃப் ஆகிடுவேங்கிற கனவுகளோட நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய ஹோட்டல்ல இந்த கிளீனிங் வேலைக்கு போய் ஜாயின் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த பெரிய ஹோட்டலோட ஓனர் நம்ம ஹீரோ தான், பட் இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. அதே நேரம் இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற யங் டிங்குங்கிற ஹெட் ஷெஃப்க்கு நம்ம ஹீரோ மேல பயங்கரமான க்ரஷ், அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதேதோ ட்ரை பண்றா. ஆனா நம்மளால தான் யாரையுமே கண்டுக்க மாட்டார்ல, சோ வேலை பார்க்க வந்த இடத்துல உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். புதுசா வேலைக்கு சேர்ந்த நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டல்ல சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அன்எக்ஸ்பெக்டடா ஹீரோ மேல மோதிடுறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணி வந்ததா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த யங் டிங்கோட அசிஸ்டன்ட் கண்ணாபின்னான்னு கொளுத்தி போடவும், எங்க கியூட்டா இருக்கிற ஹீரோயின் தான் ரொம்ப நாளா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்த ஹீரோவை ஆட்டைய போட்டு போயிருவாளோங்கிற பயத்துல யங் டிங் எப்படியாவது ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கணும்னு பிளான் போட ஆரம்பிக்கிறா. இது எதுவும் தெரியாம நம்ம செல்லக்குட்டி அந்த குக்கிங் காம்படிஷனை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கும் போது, கூட்டி பெருக்கிற வேலைக்கு வந்த நீ எல்லாம் இதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு யங் டிங்கும் அசிஸ்டன்டும் சேர்ந்து பயங்கரமா கலாய்க்கிறாங்க. சமையல் கலையை பத்தி பக்கம் பக்கமா பேசவும், ஏதோ புக்கை பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்காத, உனக்கெல்லாம் மோதோ கத்திய பிடிச்சி காய்கறியை கட் பண்ண தெரியுமான்னு கேட்க, என்னோட கட்டிங் ஸ்கில்ல காட்ட
இதுதான் கரெக்டான இடம். நீங்க எந்த காய்கறியை சொன்னாலும் அதை நான் சூப்பரா வெட்டி காட்டுவேன்னு ஹீரோயின் சவால் விடுறா. சரி, அப்ப இந்த பொட்டேட்டோவை கட் பண்ணி காட்டுன்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் என் திறமைக்கு சரிப்பட்டு வராது. நான் வேணும்னா டோஃபுவை கட் பண்றேன்னு சொல்லி ஹீரோயின் கத்தி எடுத்து ஆரம்பிக்கிறா பாருங்க. ஆக்சுவலா டோஃபுனா கொஞ்சம் கொல கொலன்னு ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ அதை கட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. ஆனால் நம்ம ஹீரோயின் அசால்ட்டா ரொம்பவே அழகா நூடுல்ஸ் மாதிரி எல்லாத்தையும் ஒரே ஷேப்புக்கு கட் பண்ணி காட்டிடுறா. அத்தாடியாத்தோ, நாம நினைச்ச மாதிரி இல்ல, இந்த பிள்ளை பயங்கரமான வித்தக்காரியா இருப்பான்னு சொல்லி அவங்க திறமைய பார்த்து எல்லாரும் வாய பொளந்துடுறாங்க. வாவ், இந்த பொண்ணு பார்க்க தான் ஆளு சாப்ஸ்டிக் மாதிரி இருக்கு, பட் திறமையெல்லாம் ஜான்சி ராணி மாதிரி இருக்குன்னு சொல்லி மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே புகழ்றத பார்த்து கடுப்பாகிடுற யங்டிங். இப்படி நீ காய்கறி வெட்டுறதுனால மட்டும் உன்னால அந்த பெரிய காம்படிஷன்ல வின் பண்ணிட முடியாது. இப்ப காய்கறி வெட்டிட்டு இருக்க நீ கடைசி வரை காய்கறி மட்டும் தான் வெட்டிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மேடம் நம்ம பக்கத்து ஹோட்டல் ஷெஃப் உங்களுக்கு அகெயின்ஸ்டா ஒரு சமையல் சேலஞ்ச் விட்டுருக்காரு. இதுல மட்டும் நம்ம தோத்துட்டோம்னா அப்புறம் நம்ம ஹோட்டல் மானமே போயிடும்னு ஒரு பொண்ணு கெஞ்சவும், அந்த கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், இதோ களத்துல இறங்குறேன்ட்டு யங்டிங் கிளம்பி போயிடுறா. இந்த கட்டதுரையா பக்கம் பக்கமா தன்னை பத்தின தற்பெருமை பேசுறது மட்டும் இல்லாம, இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டா உங்க ஹோட்டலுக்கு செத்த ஃபுட்டை சர்வ் பண்ற ஹோட்டல்னு பேரை மாத்திப்பீங்களான்னு கேட்க, அது நான் தோத்தாதானே நடக்கும், கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு ஓவர் கான்பிடன்ஸ்ல இந்த யங்டிங் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிடுறா. என்னையா சும்மா ரெண்டு பேரும் பேசிட்டே இருங்க, யாரு பெரியவங்கிறத அடிச்சு காட்டுங்கன்னு 4 ஜட்ஜுங்க கொளுத்தி போடவும், அடே நீங்க அடிச்சுக்கிட்டு ஊர்ல என் ஹோட்டல் தான் கிடைச்சதாடாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தலையில துண்டு போடாத குறையா உட்கார்ந்துருக்கான். இதுதான் கரெக்டான சான்ஸ். இந்த போட்டியில ஜெயிக்கிறேன், ஹீரோவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்றேன், இந்த ஹோட்டலை என் பேர்ல எழுதி வாங்குறேங்கிற கனவோட யங்டிங் ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட புலம்பிட்டு இருக்கும்போது, நம்மளாலதான் ஹோட்டல் ஓனர்னே தெரியாம கூடிய சீக்கிரம் இந்த ஹோட்டல் பேரை மாத்த வேண்டியது வரும் போலன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. உனக்கு சமையலை பத்தி என்ன தெரியும்னு இப்படி வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, என்னோட திறமையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க, நான் களத்துல இறங்கினா எனக்கு முன்ன ஒருத்தரால கூட நிக்க முடியாதுன்னு ஹீரோயின் ரொம்பவே கான்பிடென்ட்டா பேசிட்டு இருக்கும்போது, இங்க இந்த 2 ஷெஃப்பும் சமைச்சு முடிச்சிடுறாங்க. ஜட்ஜஸ் நம்ம யங்டிங் சமைச்ச ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் ஓகே தான், டேஸ்ட்டுமே பரவாயில்ல, பட் ஓவர் குக் பண்ணிட்டீங்க, இந்த ஃபுட்டோட ஃப்ளேவரே கம்ப்ளீட்டா மாறிடுச்சுன்னு கமெண்ட் தராங்க. அதுவே கட்டதோட சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ், எங்க வாழ்க்கையில நாங்க இப்படி ஒரு டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிட்டதே இல்ல, பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ட், தெய்வமே நீங்க இன்னும் 10 ஹோட்டல் திறந்தா கூட கூட்டம் களை கட்டும்னு வாழ்த்தவும் யங்டிங்க்கு வயிறடிய ஆரம்பிச்சிடுது. என்ன ஹோட்டலுக்கு பேரை மாத்தலாமான்னு கட்டதோட கேட்க, திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறா. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது, நானுமே ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி தான், ஸோ எனக்குமே இந்த காம்படிஷன்ல கலந்துக்க எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு ஹீரோயின் உள்ள வந்துடுறாங்க. ஏமா நீயே 10 நாள் சாப்பிடாத மாதிரி இருக்க, உன்னால எப்படிமா சமைக்க முடியும்னு கட்டதுரை கலாய்க்கவும், ஆளை பார்த்து எடை போடாதீங்க, திறமைக்கு மட்டும்தான் இங்க வேல்யூன்னு ஹீரோயின் சொல்ல, எங்க இவ ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணி இடத்த பிடிச்சிருவாளோங்கிற பயத்துல, உன்ன மாதிரி எந்த திறமையும் இல்லாத ஒருத்தர் எப்படி எங்க ஹோட்டலுக்கான காம்படிஷன்ல கலந்துக்க முடியும், கண்டிப்பா உன்னால எங்க ஹோட்டல் பேரு கெட்டுரும், எங்களுக்கு இது ஒரு பெரிய அவமானம்னு யங்டிங் கத்த ஆரம்பிச்சிடுறா. எது இந்த ஹோட்டலோட ஹெட் ஷெஃப் ஆன நீ ஆப்போனன்ட் கிட்ட அசிங்கமா தோத்து போனதை விடையா இது கேவலமாகிற போது, எனக்கு தேவை உன்னோட பெர்மிஷன் கிடையாது, ஆப்போசிட்ல இருக்கிற கட்டதுரை என்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணா மட்டும் போதும்னு ஹீரோயின் சொல்ல, எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன், சோ 2வது தடவை சந்தோஷமா ஜெயிக்க ரெடியா இருக்கேன்னு சொல்லி கட்டதோட ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோயினா ஜலபுல ஜப்பி ஹலபுல ஹப்பின்னு என்னென்னமோ செய்யறா. ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்துட்டு, யோ எல்லாரும் ரெஸ்ட் ரூமுக்கு அப்பாயின்மெண்ட்டை போட்டுட்டு ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஃபைனலா ஹீரோயின் அவ சமைச்ச டிஷ்ஷுக்கு கல்யாண பொண்ணு மாதிரி முக்காடு போட்டு அனுப்பி வைக்கவும், கூடிய சீக்கிரம் அவனோட ஓனர் தான் இந்த முக்காடை தலையில போட்டுட்டு தெரியணும்னு அங்க இருக்கிற எல்லாருமே கலாய்ச்சிக்கிட்டே ஓபன் பண்ணா. வா, வாட் அ மிராக்கல், நம்ம ஹீரோயின் கேரட்லயே கர்விங், அதாவது ஃபீனிக்ஸ் அண்ட் டிராகன்னு சொல்லிட்டு ஒரு மெயின் கான்செப்டை வச்சு தான் அவள் குக்கிங்கே பண்ணியிருக்கா. ஸோ அவங்க பண்ணியிருக்கா இந்த பர்டிகுலர் கர்விங் மெத்தட் பல வருஷத்துக்கு முன்னவே அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ எப்படி திரும்ப இந்த பொண்ணு ரீக்ரியேட் பண்ணுச்சுன்னு தெரியாம அங்கே இருக்கிற எல்லாருமே பிரமிச்சு போயிடுறாங்க. அதுலயும் அவங்க சமைச்ச சாப்பாட்டை ஒரு ஸ்பூன் வாயில எடுத்து வச்சதும் ஸ்ட்ரைட்டா எல்லாரும் சொர்க்கத்துக்கே ஒரு விசிட்டை போட்டுட்டு வந்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவு அந்த உணவு தெய்வீகமா தேவாமிர்தமா இருக்கு. கட்டதுரையால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. அப்படி என்ன இந்த பொண்ணு சமைச்சிருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிட்டு, வாவ், என் இத்தனை வருஷ சர்வீஸ்ல நான் இப்படி ஒரு டேஸ்டான ஃபுட்டை சாப்பிட்டதே இல்ல, உன்கிட்ட தோத்து போனதை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. பாப்பா, நீ மட்டும் இன்னும் கொஞ்ச நாளையில நடக்க போற அந்த குக்கிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீ தான் ஜெயிப்பன்னு வாழ்த்துறாரு.
பாத்தியா, நான் பந்தயம் கட்டின மாதிரி ஜெயிச்சிட்டேன். இப்ப நீ இதுக்கு என்ன சொல்ல போறேன்னு கேட்டுட்டு ஹீரோயின் கிளம்பினதுமே, தல அவ ஏதோ சும்மா லக்ல ஜெயிச்சிட்டா, நீங்க இத பத்தி ஃபீல் பண்ணாதீங்கன்னு யங் டிங்கோட அசிஸ்டன்ட் அவளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ இந்த போட்டியில தோத்து போனது மட்டும் இல்லாம புதுசா வந்திருக்க பொண்ணு கிட்ட தோத்து போனதை விட கேவலம் வேற எதுவுமே இருக்க முடியாது. இதுக்கப்புறம் நீ என்னோட ஹோட்டல்ல வேலை பார்க்க கூடாதுன்னு ஹீரோ சொல்ல, சாரி சார், நான் கஸ்டமர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற ப்ரெஷர்ல இருந்ததுனால தான் என்னால இந்த காம்படிஷன்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஈவன் ஹீரோயினுமே ஏதோ லக்ல தான் ஜெயிச்சா. ஸோ கண்டிப்பா இதை திரும்ப ரிப்பீட் பண்ணாம நான் என்னோட மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு யங் டிங் கெஞ்சிறதுனால, சரி போய் தொலை, என் ஹோட்டலை திவாலாக்காம இருந்தா சரின்னு சொல்லிட்டு யங் டிங்கை மன்னிச்சுட்டு, என்னோட ஒய்ஃபான நீ இப்படி ஒரு ஹோட்டல்ல ஒரு சர்வரா கிளீனிங் லேடியா வேலை பார்க்கறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது வெளியில தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் என்னோட ஃபேமிலிக்கு தான் ரொம்ப கேவலம். அதனால உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் தர ரெடியா இருக்கேன். திரும்ப இந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு வராதன்னு சொல்ல, நான் உன்னை கட்டாயத்தினால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தவிர காசுக்காக கிடையாது. எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்கிறதுனால என்னோட பேஷனை விட்டு கொடுக்க முடியாது. என்னோட கெரியர்ல நான் கண்டிப்பா பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணியே ஆவன்னு சொல்லி ஹீரோவோட காசை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறா. கேவலமா தோத்து போன யங் டிங்கை எப்படியாவது திரும்ப நல்ல பேர் வாங்க வைக்கணுங்கிறதுக்காக அவளோட அசிஸ்டண்டும் மற்ற ஷெஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்ன சமைக்கலான்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. என்ன சமைக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி சமைக்கிறோங்கிறது தான் முக்கியம். பிகாஸ் நம்ம ஒவ்வொருத்தரோட கைப்பக்குவமும் வேற வேற மாதிரி இருக்கும். அதனால நாம ஆத்மாத்மமா அன்போட பாசத்தோட உணர்ந்து சமைச்சா மட்டும்தான் சாப்பாடு டேஸ்டா இருக்கும்னு ஹீரோயின் சொல்ல, நீ கட்டத்துறையை ஜெயிச்சதுனால பெரிய ஆளுன்னு நினைச்சுக்காத, அவரை விட பெரிய ஆளு தான் எங்க பாஸ். ஸோ அவரை சாட்டிஸ்ஃபைட் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாதன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, பாஸோ லூசோ எல்லாருக்கும் ஒரே வயிறு தானே, எல்லாருக்கும் பசிக்கும் தானே. ஸோ ஒருத்தர் சமைக்கிற உணவுல உண்மையான அன்பு இருந்தா மட்டும்தான் சாப்பிட்றவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு ஹீரோயின் சொல்ல, எங்க உன்னோட அன்பையும் பாசத்தையும் 10 ஸ்பூன் போட்டு நம்ம பாஸுக்காக சமைச்சு காட்டு பாப்போன்னு அசிஸ்டன்ட் கேட்கவும், அதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கெத்தா அங்க இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தா, மீந்து போன சாதம், 2 முட்டை, அப்புறம் கொஞ்சம் காய்கறி, அவ்வளோதான் இருக்கு. உள்ள நிறைய ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. பட் ஹீரோயினை கால வாழணுங்கிறதுக்காக இப்போதைக்கு இதான் இருக்கு, முடிஞ்சா சமைச்சு காட்டு பாப்போன்னு சேலஞ்ச் பண்ணவும், நான்லாம் மலைப்பகுதியில வாழ்ந்தவ, இதை விட கம்மியான இன்கிரீடியன்ஸை வச்சு கூட என்னால சமைக்க முடியும்ட்டு ஹீரோயின் களத்துல இறங்குறாங்க. ஃபைனலா அன்னைக்கு தன்னோட குருக்காக சமைச்சிருந்தாங்களே எக் ஃப்ரைட் ரைஸ், அதையே இப்போ நம்ம ஹீரோக்கு சமைச்சு வைக்கவும், வாவ் இது பாக்குறதுக்கு அன்னைக்கு சாப்பிட்ட ஃபுட் மாதிரியே இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ வாயில வச்சுட்டு நம்மாலுமே ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. வழக்கம் போல நல்லா ஃபுல்லா வலிச்சு கிளீனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை சமைச்சது யாருன்னு கேட்க நம்ம ஹீரோயின் அழைச்சிட்டு வராங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு இவ்வளோ நேரமா எல்லாரும் சொல்லிட்டு இருந்த பாஸ் நம்ம ஹீரோ, அதாவது தன்னோட ஹஸ்பண்டுங்கிற உண்மை தெரிய வருது. ஆத்தாடி, நம்ம இத்தனை நாளா இவர் ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தோமான்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு திட்டுவாள்னு இந்த யங் டிங் எதிர்பார்த்தா நம்ம ஹீரோயினை பயங்கரமா புகழவும் யங் டிங்க்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. பட் நம்ம ஹீரோ தான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாருல, ஸோ அவளை போக சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, உண்மையை சொல்லு, நீ தான் அந்த காட் ஆஃப் குக்கிங்கோட அசிஸ்டண்டா, நீ தான் அன்னைக்கு எனக்காக எக் ஃப்ரைட் ரைஸ் சமைச்சு கொடுத்தியான்னு கேட்க, எங்க ஆமான்னு சொல்லிட்டா ஹீரோ தன்னோட திறமையை வெளிக்காட்ட விடாம வீட்டுக்குள்ளேயே தன்னோட பர்சனல் ஷெஃபா வச்சுப்பானோங்கிற பயத்துல, நீங்க யாரை பத்தி பேசுறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது நானா கண்டுபிடிச்ச ஒரு ரெசிபி, ஸோ இதை மொத்த வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு சந்தேகமாவே இருக்கு. ஸோ எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப முழிச்சிட்டு இருக்கும்போது, பாஸ் உங்க ஒய்ஃப் இப்போ எங்க தங்க போறாங்கன்னு கேட்க, எனக்கு தெரியல, ஆனா நான் கண்டிப்பா என் கூட அழைச்சிட்டு போக மாட்டேன்னு சொல்லவும், இதெல்லாம் ரொம்ப தப்பு, மேபி உங்க அம்மாக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. ஸோ உங்க வீட்டில் தான் நிறைய ரூம்லாம் இருக்குல்ல, ஸோ ஏதாவது ஒரு ரூம்ல போனா போது பாவம் தங்கிட்டு போட்டுமேனு அசிஸ்டன்ட் ஐடியா தரவும், ஹீரோவுமே பாத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போனா நம்ம ஹீரோயின் தெருவோரமா நின்றுட்டு இருக்கா. ஆளு பார்க்க நல்லா ஜம்முன்னு இருக்கவும் இந்த வீட்டு புரோக்கர்ஸ் எல்லாம் எங்க கிட்ட வீடு இருக்கு, அவ்வளோ இருக்கு, இவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் என்னோட பட்ஜெட் வெறும் 2000 yen தான்னு சொல்லவும், குன்ஃபு ஹசில்ல வர லேடி மாதிரி இருக்கிற இந்த அம்மா, ஐயா அவ்வளோதானே, அதுக்கெல்லாம் இங்க ஒரு ரூம் கூட கிடைக்காதுன்னு சொல்லி ஹீரோயினை விரட்டி விட்டுடுறாங்க. என்னடா இது 2000 யென்னுக்கு வீடே கிடைக்காதான்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது 2 ஜிம் பாய்ஸ் வந்து நிக்கவும், என்ன கடத்த போறீங்களா, கண்டிப்பா அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும், இங்க பாருங்க ஹைன்னு சொல்லிட்டு டமார்னு கீழே உட்காந்து, அண்ணா அண்ணா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணா, என்கிட்ட 2000 yen மட்டும் தானா இருக்குன்னு சொல்ல, ஓ அப்படியா, எங்ககிட்ட 2000 யென்னுக்கும் வாடகைக்கு வீடு இருக்கு, 1500க்கும் இருக்கு, 1000க்கும் இருக்கு, 500க்கும் இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் 500ன்னு சொன்னவரோட டீல் பேசி முடிக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ அரேஞ்ச் பண்ண ஆளுங்க தான். ஸோ நம்ம ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே அழைச்சிட்டு வரவும், இவங்க கூடலாம் என்னால் தங்க முடியாதுன்னு சொல்ல,
என்ன இருந்தாலும் என்னோட ஒய்ஃப், சோ உன்னை என்னால தனியா விட முடியாதுன்னு தன்னோட பாயிண்ட சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்றா. உடனே அந்த ஜிம் பாய், மேடம் மேடம், இந்த ஹோட்டலோட ஓனர் ஃபாரின்ல இருக்காரு, அவர் ரொம்ப பெரிய பணக்காரரு, அவருக்கு இந்த வாடகைலாம் பெரிய விஷயமே இல்ல, பட் அவருக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லாததுனால இந்த வீட்ல கண்டிப்பா கல்யாணம் ஆன கப்பிள்ஸை மட்டும்தான் வாடகைக்கு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் பண்ணி 250 எண்ணுக்கு இந்த வீட்டை வாடகைக்கு விடுவாங்கன்னு சொல்ல, அட இந்த டீல் கூட சூப்பரா இருக்கே, எப்படியாவது 250 எண்ணை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக ஹீரோயின், நாங்க 2 பேரும் கப்பிள்ஸ் தான், இங்க பாருங்கன்னு சொல்லி ஹீரோ கணத்துல பச்சைக்கன்னு கிஸ் பண்ணிடுறா. அவ்வளோதான், நம்ம ஹீரோ அப்படியே ஃபாரின் லொகேஷனுக்கே போயிடுறாரு. வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அங்கேருந்து எல்லாரும் கிளம்புனதும் ரியலைஸ் பண்ற நம்ம ஹீரோயின், நான் சும்மா தான் கிஸ் பண்ணேனே தவிர வேற எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்ல, உனக்கு வேணா ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு காதல் வந்துடுச்சுன்னு ஹீரோ சொல்லாம இமேஜினேஷனுக்குள்ள போயிடுறாரு. அடுத்த நாள் ஹோட்டல்ல நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது யங் டிங் வழக்கம் போல வந்து வம்பளுக்கவும், கழுதைக்கு வாக்கப்பட்டா உதப்பட்டுதான் ஆகணுங்கிறத உணர்ந்து ஹீரோயினுமே பொறுமையா போயிடுறாங்க. அப்ப அந்த ஹோட்டலுக்குள்ள நம்ம ஹீரோயினை தேடி வர லூக்கஸ்ங்கிற ஒரு ஷெஃப், யார் இங்க ஜிசி, நேத்து என்னுடைய குரு கட்டதுரையவே அவ தோக்கடிச்சான்னு கேள்விப்பட்டேன், எங்க இப்ப எனக்கு முன்ன ஃபைட் பண்ணு பாப்போம், இன்னைக்கு நானா இல்ல அந்த ஷெஃப் ஜிசியான்னு பார்க்காம நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்லி பட்டறைய போட்டுறான். இந்த விஷயத்த அசிஸ்டன்ட் யங் டிங் கிட்ட வந்து சொல்லவும், இதுதான் ஹீரோயினோட பேரை கெடுக்கிறதுக்கு கரெக்டான நேரம், ஏன்னா அந்த ஷெஃப்க்கு ஹீரோயின் பேர் மட்டும் தான் தெரியும், அவளை நேர்ல பார்க்காததுனால முகத்தை மறைச்சுக்கிட்டு ஹீரோயின் பேரை சொல்லி நான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அவங்க கிட்ட தோத்து போயிடுறேன். பிகாஸ் அந்த லூக்கஸ் ரொம்ப பெரிய ஷெஃப்ங்கிறதுனால கண்டிப்பா இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா பரவும், அப்புறம் ஹீரோயினுக்கு கெரியரே இல்லாம போயிடும். தென் நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஹோட்டலோட ஹெட் ஷெஃப்ங்கிற பதவியை தக்க வச்சுக்கிட்டு ஹீரோவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய பணக்காரி ஆகிடுவேன். அதுக்கு தடையா இருக்கிற ஒரே ஆள் ஹீரோயின் மட்டும்தான். சோ இந்த காம்படிஷன் முடிகிற வர அவ இந்த இடத்த விட்டு வெளியில வராம நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு யங் டிங் கிளம்புனதும், போய் ஃப்ரீசர் ரூம்ல இருக்கிற காய்கறி எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிற அவளோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் உள்ள போனதும் டெம்பரேச்சரை அதிகப்படுத்திட்டு வெளியில லாக் பண்ணிடுறதுனால உள்ள பயங்கரமான குளிர்ல மாட்டிக்கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தென் பிளான் பண்ண மாதிரியே ஹீரோயின் பேரை கெடுக்கிறதுக்காக யங் டிங் தன்னோட முகத்தை மறைச்சிக்கிட்டு காம்படிஷன் அட்டன் பண்றா. உன் மூஞ்சி பார்க்க என்ன அவ்வளோ கேவலமாவா இருக்கும்னு கேட்டு லூக்கஸ் கலாய்ச்சாலும் கூட அவ முகத்தை காட்டுறதா இல்ல. இவங்க 2 பேரும் சமைச்ச ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கு கமெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த ஊர்ல இருக்கிறதுலயே நம்பர் 1 ஜட்ஜ் அங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்க ஹோட்டல்ல ஒரு காம்படிஷன் நடக்க போகுதுங்கிற விஷயத்த பிஏ சொன்னதும் கண்டிப்பா ஹீரோயின் ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. சோ ஹோட்டலுக்கு போக வேணா, நாம மீட்டிங்க்கு போலான்ட்டு ஹீரோ கிளம்பிடுறான். இங்க சும்மாவே யங் டிங் கேவலமா தான் சமைப்பா, இப்ப ஹீரோயின் பேரை கெடுக்கிறதுக்காக இன்னும் பயங்கர கேவலமா சமைச்சு வச்சிரவும். என்ன கன்றாவிடாது, இதெல்லாம் போனி ஆகாது, குழி தோண்டி புதைங்க, இல்ல பூனை சாப்பிட்டு செத்து போயிரும்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அந்த ஜட்ஜ் நம்ம லூக்கஸ் வின் பண்ணதா அனௌன்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே கோவமா கிளம்பி போயிடுறாரு. லூக்கஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு, போயும் உன்கிட்ட என்னோட குரு தோத்து போயிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. அப்போ நேத்து ஏதாவது லக் அடிச்சிடுச்சா இல்ல வேற ஏதாவது இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணியான்னு கேட்க இவ வாயை திறக்க மாட்றா. தென் மீட்டிங்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட காம்படிஷன் என்ன ஆச்சுங்கிறத கேட்கறதுக்காக கால் பண்ணிட்டே இருக்காரு. பட் அவங்க தான் ஃப்ரீசர் ரூம்ல மாட்டிக்கிட்டாங்களே, ஸோ அட்டன் பண்ணாததுனால சம்திங் ராங்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா யாரோ முகத்தை மறைச்சிட்டு நிக்கிறாங்க. ஸோ பேக் போஸ்ட்லயே கண்டிப்பா இது தன்னோட ஒய்ஃப் இல்ல ஹீரோயின் இல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவ ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கிறத உணர்ந்து நம்ம ஹீரோ உள்ள தேடிட்டு இருக்கும் போது யங் டிங்கோட அசிஸ்டன்ட் திருதிருன்னு முழிக்கவும், உண்மையை சொல்லி என்ன பண்ண ஹீரோயின் எங்கன்னு கேட்க, ஃபர்ஸ்ட் அவ எனக்கு தெரியவே தெரியாதுன்னு போய் சொல்றா, நான் உண்மையை கண்டுபிடிச்சா என்ன ஆகுங்கிறது தெரியும்லன்னு கேட்டு ஹீரோ மிரட்டவும், வேற வழி இல்லாம யங் டிங் சொன்னான்னு நான் தான் அவளை ஃப்ரீசர் ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணன்னு ஒத்துக்கவும், உடனே நம்ம ஹீரோ உள்ள திறந்து பார்த்தா ஹீரோயின் கிட்டத்தட்ட உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. ஆல்ரெடி ஹீரோயினை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட நம்ம ஹீரோக்கு இப்ப அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுது. அதே நேரம் யங் டிங்க பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவளை அப்படியே அல்லேக்கா வெளியில தூக்கிட்டு வரும்போது ஹீரோயின் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க ஹீரோவுமே நடந்த எல்லாத்தையும் சொல்ல, இப்ப நான் ஸ்ட்ரைட்டா போய் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்லி லூக்கஸுக்கு முன்ன யங் டிங்கோட உண்மையான முகத்தை காட்டிட்டு, இவ உங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கா, உண்மையான ஜிசி நான் தான், சோ உங்களுக்கு வேணும்னா நான் உங்க அகைன்ஸ்டா காம்படிட் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல, லூக்கஸுமே ஓகே சொல்றதுனால 2 பேரும் பரபரப்பா துருதுருப்பா விறுவிறுப்பா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை நம்ம ஹீரோயின் ஒரு ஃபுல் ஃபிஷ் தான் சமைக்கிறாங்க. ஆனா அந்த பெரிய ஜட்ஜ் தான் யங் டிங் சமைச்சதை சாப்பிட்டு பார்த்துட்டு கடுப்பாகி திட்டிட்டு போயிட்டார்ல. சோ இப்ப யார் அங்க ஜட்ஜுன்னு யோசிக்கும் போது, நான் சமைச்சதை நீ சாப்பிடு, நீ சமைச்சதை நான் சாப்பிடுறேன், ஏன்னா நம்ம 2 பேரால மட்டும்தான் யார் சமைச்சது பெஸ்ட்ங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு லூக்கஸ் சொல்ல, நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நீ இந்த மீட்டை ஓவர் குக் பண்ணிட்ட, சோ ஃப்ளேவர் மாறிடுச்சுன்னு சொல்ல, நான் சமைச்சதையே குறை சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியமா, அப்படி நீ என்ன சமைச்சிருக்கங்கிறத நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு வாயில எடுத்து வச்சதும் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர்னு எல்லா கிரகத்துக்கும் போயிட்டு வந்துடுறான்.
சரி இதோட முடிச்சிட்டான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு போட்டியா பிளேட்டை நல்லா கிளீனா வலிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்பம் விடுறான் பாருங்க. அந்த கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே அதிர்ந்து போயிருது. இந்த உலகத்திலேயே நானும் என்னோட குருவும் தான் பெஸ்ட் ஷெஃப்ஸ்ன்னு நினைச்சோம். ஆனா எங்களை பீட் பண்றதுக்கு நீங்க ஏற்கனவே பிறந்துட்டீங்க. இதை ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் உங்க திறமையை நான் பாராட்டுறேன். முக்கியமா நான் உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆசைப்படுறேன். ஸோ உங்களுக்கு ஆட்சேபணலைனா நீங்க எப்ப வேணாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி அவளுக்கு கை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோவா செம்ம கடுப்பாகிடுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட பேச்சை கேட்காம இந்த போட்டியில கலந்துக்கிட்டு லூக்கஸை ஜெயிச்சிருப்ப. என்னோட இடத்துக்கு வர பாக்குறியா? கண்டிப்பா நீ ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி தான் இதுல வின் பண்ணிருக்க. கூடிய சீக்கிரம் நீ பண்ண தப்ப நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேன்னு சொல்லி கோவப்பட்டு யங் டிங் ஹீரோயின் கன்னத்துல பலார்னு அரைஞ்சிடுறா. பார்த்து தாங்கிக்க முடியாம நான் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட அமைதியா இருக்கனா? நீ இத்தனை நாளா என்னோட ஹோட்டல்ல வேலை பார்த்தங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். ஸோ ஒழுங்கா நீயா போய் ஹெச்ஆர் கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து வேலையை விட்டுட்டு போயிடு. இல்லை நானா பிளாக் லிஸ்ட் பண்ணா உன்னால வேற எங்கேயுமே வேலை பார்க்க முடியாதுன்னு ஹீரோ மிரட்டவும் இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான். அவளால தான் தன்னோட கெரியரே ஸ்பாயில் ஆயிடுச்சு, லைஃபே போயிடுச்சுங்கிற கோபத்துல யங் டிங் எப்படியாவது அவளை பழி வாங்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் தூக்க கலக்கத்துல அரைகுறையா கண் விழிக்கிற நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோ தண்ணி எல்லாம் தராரு. ஆனா அதை குடிச்சிட்டு ஹீரோ ஃபேஸ பக்கத்துல பார்த்ததும் பயத்துல முகத்திலேயே துப்பிடுறா. தலைவருக்கா செம்ம காண்டாகிடுது. ஐயோ சாரி, பதட்டத்துல ஏதோ பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சவும் நேத்து ஏதோ அந்த காம்படிஷன்ல வின் பண்ணிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உன்னை சும்மா விடுறேன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தெரு ஓரமா நிறைய பேர் கும்பலா நிக்கிறத பார்த்துட்டு என்னன்னு விசாரிக்கும் போது ஷென் குடும்பத்தோட முதலாளி அம்மா பசியின்மையால கஷ்டப்பட்டுட்டு இருக்க தன்னோட பையன் டிசீஸை கியூர் பண்றதுக்காக ஒரு பெரிய சமையல் போட்டி நடத்துறாங்களாம். அதுல வின் பண்றவங்களுக்கு அடுத்த மாசம் நம்ம ஏரியால நடக்க போற அந்த மிகப்பெரிய சமையல் போட்டிக்கான ஃபைனல் ரவுண்டுக்கு டைரக்ட் ஆக்சஸ் கொடுத்துருவாங்களாம். அதனாலதான் எல்லாரும் போட்டி போட்டு கலந்துக்கிறாங்கன்னு சொல்ல வாவ், இது கூட நல்ல சான்ஸா இருக்கே, மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஹீரோயின் உடனே இந்த போட்டியில கலந்துக்கிறா. ஆக்சுவலாக இந்த காம்படிஷனை நம்ம ஹீரோக்காக அவரோட அம்மா தான் நடத்துறாங்க. பட் ஹீரோயினுக்கு தான் தன்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ பெரிய பணக்காரங்கிறது தெரியாதுல்ல. அதே நேரம் நம்ம ஹீரோயினை தான் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுமே ஒரு பெரிய பணக்கார வீட்டோட பொண்ணு தான். பட் அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால ஸ்டெப் மதரும் ஸ்டெப் சிஸ்டரும் சேர்ந்து ஹீரோயினை வெளியில துரத்திருப்பாங்க. அதனால தான் காட் ஆஃப் குக்கிங் கிட்ட அசிஸ்டண்டா இருந்திருப்பாங்க. இது தெரியாம எப்படியாவது பணக்கார பையனான ஷென் ஃபேமிலி அதாவது ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில ஹீரோயினோட சப் சிஸ்டர் லூசியுமே இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்திருப்பா. அவ ஹீரோயினை பார்த்துட்டு இது பணக்கார வீட்டு பார்ட்டி, உன்ன மாதிரி குப்பை கேஸ் எல்லாம் இங்க உள்ள வரக்கூடாது, ஒழுங்கா போன்னு சொல்லி ஆட்களை வச்சு மிரட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறாரு. பட் நம்ம ஹீரோ தான் அந்த குடும்பத்தோட வாரிசுங்கிற விஷயம் அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. அதனால ஹீரோயினோட சப் சிஸ்டர் லூசி ரெண்டு பேரையுமே ரொம்ப மட்டமா பேசுறா. எக்காரணத்தை கொண்டும் தன்னை பத்தின உண்மை ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த சிச்சுவேஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. இந்த போட்டியை நான் பொதுவாக தான் நடத்துறேன், ஸோ யார் வேணாலும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பணக்காரங்க மட்டும் தான் வரணும், ஏழைங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு இங்க எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளை பார்த்து ஹீரோ சந்தோஷப்படுறத நோட் பண்ற நம்ம ஹீரோட அம்மா ஐயோ என்னோட பையன் இப்படி ஒரு பொண்ணுகிட்ட சந்தோஷமா பேசி சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல, இதை புரிஞ்சுக்காம யார் என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் பையனை நான் கட்டாயப்படுத்திட்டேன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு யார் என்னங்கறத விசாரிச்சு என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு ஹீரோவோட அம்மா கிளம்புறாங்க. எப்படியாவது ஹீரோயின் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க விடாம பண்ணிடணுங்கிறதுக்காக லூசி ஹீரோயின் அசந்த நேரமா பார்த்து அவங்க கிட்ட இருக்கிற மஷ்ரூம்ல விஷம் கலந்த மஷ்ரூமை வச்சுட்டு வந்துடுறான். இது தெரியாம நம்ம ஹீரோயினுமே வழக்கம் போல கத்திய சொல்லிட்டு தடால் புடலா சமைச்சிடுறா. வாசத்துக்கு அங்க இருக்கிற எல்லாருமே மயங்கிடுறாங்க. ரொம்ப ஆர்வமா நம்ம ஹீரோட அம்மா அதை சாப்பிட்டுட்டு வாவ், இப்படி ஒரு டேஸ்டியான சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி மெய் மறக்கும் போது அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஹாலோஜினேஷன் ஆரம்பிச்சிருது. பிகாஸ் லூசி ஒரு மஷ்ரூமை மறைச்சு வச்சால அதுல ஏதோ ஒரு பவர் இருக்கும் போல. அதனால அங்க இருக்கிற முக்காவாசி பேரு அவங்களுக்கு பிடிச்ச கற்பனை உலகத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. ஒரு பொண்ணு பார்த்தோம்னா நிறையவே கோல்டு வாங்கின மாதிரி சந்தோஷப்படுறா. இன்னொருத்தரு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா சேர்ற மாதிரி நினைக்கிறாரு. இன்னொருத்தரு தனக்கு முன்ன இருக்கிற ஒரு நாயை தன்னோட கடவுளா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா நம்ம ஹீரோவோட அம்மாக்கு இறந்து போனா அவங்க மாமியார் கனவுல வந்துடுறாங்க. சோ அத்தை, உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பா உங்க பேரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உண்டாக்குவேன்னு சொல்லி அவங்க அழுறத பாக்குற நம்ம ஹீரோ என்னாச்சு, ஏன் எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு கேட்க எனக்கு இப்பதான் புரியுது, என்னோட மாஸ்டர் என்கிட்ட ஒரு மஷ்ரூம் பத்தி சொல்லியிருக்காரு, அதை சாப்பிட்டாங்கனாலோ இல்ல அதோட வாசனையை முகழ்ந்தாங்கனாலோ இந்த மாதிரி ஹாலோஜினேஷனுக்குள்ள போயிருவாங்களாம்.
ஈவன் இதை முறியடிக்கிறதுக்கான மருந்த கூட என்னோட மாஸ்டர் கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுத்திருக்காருன்னு சொல்ல சந்தேகப்படுற நம்ம ஹீரோ, உன்னோட மாஸ்டர் தான் யாரு? நான் என்னோட பசியின்மையை போக்குறதுக்காக ஊர் ஃபுல்லா விசாரிச்சப்ப நம்பர் 1னா அது அந்த காட் ஆஃப் குக்கிங்னு மட்டும் தான் கேள்விப்பட்டேன். பட் நீ சொல்றத பார்த்தா அவரை பீட் பண்றதுக்கு இன்னொரு மாஸ்டர் இருப்பாரு போலன்னு கேட்க, ஐயோ அவருதான் இவருதான் அவருங்கிற உண்மை தெரிய வந்துச்சுன்னா வசமா மாட்டி போமோங்கிற பயத்துல என்னோட மாஸ்டர் சமையல் கலைக்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சதுனால பெருசா அவரை பத்தி யாருக்கும் தெரியாது, அவர் எப்போதுமே தனிமையில வாழ மட்டும்தான் ஆசைப்படுவாருன்னு சொல்லி சமாளிச்சுட்டு மாஸ்டர் கொடுத்தாருல ஒரு மருந்து மாதிரி தன்னோட குரு கொடுத்த அந்த ஆன்டிடோட்டை அங்க இருக்கிற எல்லா மக்கள் மேலையுமே ஸ்ப்ரெட் பண்றாங்க, தூவி விட்டுடுறாங்க. சோ கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஹாலோஜினேஷன்ல இருந்து வெளியில வந்த மக்கள் எல்லாரும் ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டி, உன்னாலதான் நாங்களாம் வசியப்படுத்தப்பட்டோம், நீ ரொம்ப கெட்டவ, சூனியக்காரி, அது இதுன்னு திட்டவும், ஆமா இவளை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனாலதான் இவளை இந்த காம்படிஷன்ல சேர்த்துக்க வேணான்னு நான் சொன்னேன், ஆனா நீங்க தான் கேட்கலன்னு இந்த லூசி டபுள் கோல் போட ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப கோவமாகிடுற ஹீரோட அம்மா, இதுக்கு நீ கண்டிப்பா விளக்கம் கொடுத்தே ஆகணும்னு கேட்க, வேற வழியே இல்லாம சமாளிக்கிறதுக்காக, மேடம் சமைக்கிறவங்க உண்மையான அன்போடையும் பாசத்தோடையும் ஆத்மாத்மமா சமைச்சாங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுறவங்களுக்கு நிறையவே நல்ல நினைவுகள் உருவாகுமா, அப்படிதான் நான் மனப்பூர்வமா சந்தோஷமா சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டதுனால உங்களுக்கு சில ஹாலோஜினேஷன் உருவாகி இருக்கு, உண்மையை சொல்லுங்க, அந்த ஹாலோஜினேஷன்னால நீங்க சந்தோஷமா தானே இருந்தீங்கன்னு கேட்க, அட ஆமா நான் கூட என்னோட மாமியாரை ரொம்ப மிஸ் பண்ணேன், பட் இப்ப ஒன்னால நான் அவங்கள திரும்ப மீட் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை தாறுமாறா புகழவும், நம்ம போட்ட பிளான்லாம் நாசமா போச்சேன்னு டென்ஷன் ஆகிடுற லூசி, இவளை நம்பாதீங்க, எல்லாரையும் ஏமாத்துறா, ஏதோ வசியம் பண்ணிட்டா, அதனாலதான் எல்லாரும் இவளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கத்தவும், ஹீரோ தன்னோட ஆட்களை விட்டு அவ ஹீரோயின் சாப்பாட்டுல விஷம் கலந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு எல்லாருக்கு முன்னாலையும் நிரூபிச்சிடுறாரு. ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா நடந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிற ஹீரோவோட அம்மா, இதுக்கப்புறம் நீ உன் ஃபேமிலி பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு என் ஃபேமிலிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவளை அடிச்சு வெளியில துரத்திடுறாங்க. அப்ப நீ சொன்னது எல்லாமே நிஜமாவே உண்மையான ஹீரோ கேட்க, அதெல்லாம் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரையும் எப்படி டைவர்ட் பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் ஒரு பிட்ட போட்டேன், நல்ல விஷயங்களுக்கு பொய் சொல்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ கியூட்டா சிரிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா, பாப்பா உன் பேர் என்ன, நீ எந்த ஊரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க, ஆமா இப்ப ரீசெண்டா தான்னு ஹீரோயின் சொல்ல, அட பாவி மகனே, ஆல்ரெடி கல்யாணம் பண்ண பொண்ணு கிட்டதான் நீ ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, இருந்தாலும் உன்னோட சந்தோஷத்துக்காக நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி, கல்யாணம் ஆனதெல்லாம் பெருசில்லம்மா, அந்த வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையாங்கிறது தான் முக்கியம், மேபி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்கிறேன்னு அம்மா சொல்ல, இவங்க யாரு, நம்ம ஹீரோ யாருங்கிற எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்டான ஹீரோவை பார்த்துக்கிட்டே, நான் கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் தான் என்ன பாத்துக்கிறாரு, எனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யறாரு, அவரை மாதிரி ஒருத்தர் என் வாழ்க்கை துணையா கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லவும், நம்ம ஹீரோக்கா சந்தோஷம் தாங்கல. ஆனா அவரோட அம்மா, மைசன் உன்னோட வாழ்க்கைக்காக நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன்டா, ஆனா என்னால எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லவும், ஹீரோக்கு அல்ல கன்ஃபியூஸ் ஆகிடுற ஹீரோயின், எது இவங்க உங்க பையனான்னு கேட்க, ஆமான்னு அவங்க சொல்றதுக்குள்ள டக்குன்னு ஹீரோவோட தம்பி வந்து அம்மாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஹீரோவை காப்பாத்திடுறான். ஆனா சந்தேகப்படுற நம்ம ஹீரோயின், உண்மை சொல்லு, நீயுமே இந்த ஷென் ஃபேமிலியில ஒருத்தன் தானா, உன்னோட உண்மையான பேர் என்னன்னு கேட்க, இதுக்கப்புறம் கண்டிப்பா எஸ்கேப் ஆக முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு என்னோட பேருன்னு ஹீரோ உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின், எனக்கு புரியுது, பொதுவா இந்த பணக்காரங்க வீட்லலாம் கண்டிப்பா ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்ப்பாங்க, அப்படி தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தை தானே நீனு, அதனால தானே உனக்கு அவ்வளவு பெரிய ஹோட்டல் கட்டி கொடுத்துருக்காங்க, சோ அப்ப நானுமே இந்த குடும்பத்துல ஒருத்தி, அப்படிதானே, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு என்னோட அச்சீவ்மெண்ட் பண்ணா மட்டும் போதும்னு ஹீரோயின் சொல்லிடுறா. உண்மையை சொல்லணும்னா நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஹீரோயின் மாதிரி ஒரு மக்கு பொண்ணை பார்த்ததே இல்லை. ஈவன் நம்ம ஹீரோக்குமே அப்படிதான் தோணுது போல. கியூட்டா சிரிக்கும் போது அவரோட தம்பி வந்து, அண்ணன் இவங்க தான் உன்னோட ஒய்ஃபுங்கிறத மட்டும் சொல்லிடாத, அம்மா இவங்கள தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், சும்மாறா இவளுக்கு எதுவும் தெரியாது, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு ஹீரோ சமாளிச்சிடுறாரு. ஓ அப்ப இவர் தான் இந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசா, இவருக்காக தான் இந்த காம்படிஷன் நடக்குதா, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் என் ஸ்டெப் சிஸ்டர் இங்க வந்தாலான்னு ஹீரோயின் கேட்க, பரவாயில்ல இவங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு இவங்களே ஆன்சர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆமான்னு ஹீரோவோட தம்பியும் தலையாட்டிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஃப்ரூட் ஜூஸ் நினைச்சுக்கிட்டு ஒயின் எடுத்து குடிச்சிடுறதுனால போதை தலைக்கு ஏறிடுது. நம்ம ஹீரோ தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஆனா அவங்க கண்ணுக்கு ஹீரோவே ஒரு சாப்பாடு மாதிரி தெரியறதுனால எனக்கு இந்த ரைஸ் பால் வேணும்னு ஹீரோ லிப்ஸை கடிச்சிடுறாங்க. அப்புறம் எப்படியோ சமாளிச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்ததும் நம்ம ஹீரோவோட லிப்ஸ் எல்லாம் செவந்திருக்கிறத பார்த்துட்டு, ஐயா நான் தெரியாம ஏதோ பதட்டத்துல பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, திரும்ப இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லி கெஞ்சுக்கிட்டே ஹீரோயின் கிளம்பி ஒர்க்குக்கு வந்துடுறா.
ஆனா அங்க அவளை பழி வாங்குறதுக்காக ஹீரோயினோட ஸ்டெப் மதரும் அவளோட ஸ்டெப் சிஸ்டரும் சேர்ந்து சாப்பாட்டுல கருப்பாம்பூச்சை ஒளிச்சு வச்சுட்டு அவங்க பேரை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட அப்பாக்கு அவங்கள பிடிக்கும் தான், பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க மேல நிறையவே பொய்யான பழிகள் போட்டதுனால தான் வீட்டை விட்டு துரத்திருப்பாரு. ஸோ உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்காம ஹீரோயின் வேணுக்குனே தான் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லவும், அதெல்லாம் வேணாப்பா, அக்கா வேணா என்னையும் அம்மாவையும் வேற ஆளா பார்க்கலாம், ஆனா நான் அவளை என் கூட பிறந்த அக்காவா தான் பாக்குறேன். என்னோட பர்த்டே பார்ட்டியில அவ கலந்துக்கணுங்கிறதுக்காக தான் ஊர்ல அத்தனை ரெஸ்டாரண்ட் இருந்தோம், நான் அவ வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தேன். பட் அப்ப கூட அக்காக்கு என் மேல பாசம் இல்ல. கூடிய சீக்கிரம் ஒரு நாள் கண்டிப்பா அக்கா என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல, பாத்தியா உன் தங்கச்சி உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு, ஆனா நீ தான் இவங்க எல்லாரையும் வேற ஆளு மாதிரி பாக்குறேன்னு அப்பா திட்ட. நீ எல்லாம் பட்டாதான் நான் புரிஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின், என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, நான் வேணும்னா வேற சாப்பாடு மாத்தி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி எடுக்கும்போது லூசி வேணுக்குனே வைன் அவ ட்ரெஸ்ல கொட்டிக்கிட்டு ஹீரோயின் கொட்டி விட்ட மாதிரி நடிக்கவும் கோவப்பட்டு அப்பா கன்னத்துல பலார்னு அரைஞ்சிடுறாங்க. ஹீரோயினால இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியல. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என் கண்ணுக்கு முன்ன வராத, என் ப்ராப்பர்ட்டிஸ்ல உனக்கு எந்த ஷேரும் கிடையாதுன்னு சொல்லும் போது உள்ள வர நம்ம ஹீரோ, உங்க குடும்ப விஷயத்தெல்லாம் என்னோட ஹோட்டலுக்குள்ள கொண்டு வராதீங்க, முக்கியமா ஹீரோயின் என்னோட எம்ப்ளாயிங்கிறதுனால அவளோட தன்மானம் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்ல, சுகாதாரம் இல்லாத ஃபுட்டை சர்வ் பண்றது தான் உங்க ஹோட்டலோட லட்சணமா, அதை தட்டி கேட்டா எங்களுக்கு அகெயின்ஸ்டா நீங்க பேசுறீங்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, உங்க ஹோட்டல் ஓனரை கூப்பிடுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்றதுனால நான் தான் இந்த ஹோட்டலோட ஓனர், ஷென் ஃபேமிலியோட வாரிசுன்னு ஹீரோ சொல்லிடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் மக்குக்கு தான் எதுவும் புரியாதுல, நீ பாட்டும் சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத, உண்மையை கண்டுபிடிச்சாங்கன்னா அப்புறம் உள்ள தள்ளிடுவாங்கன்னு சொல்லவும், விடு நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சமாளிக்கிறான். நேத்து நான் உன்ன அந்த பார்ட்டியில பார்த்தேன், நீ சாதாரண மனுஷன் மாதிரி ஹீரோயின் பின்னால் தானே சுத்திட்டு இருந்த, அப்புறம் எப்படி திடீர்னு ஷென் ஃபேமிலி வீட்டு வாரிசானு லூசி கேட்க, அதுக்காக நான் தான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு போஸ்டர் அடிச்சுட்டு என்னால சுத்திட்டு இருக்க முடியாது, இதை நீங்க நம்பணுங்கிறதுக்காக கிடையாது, என் ஒய்ஃபுக்கு நான் தர ஆசைப்படுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த குடும்பத்துக்கே உரித்தான ஒரு ஸ்பெஷலான ரிங் இருக்கும், அதை அவங்க அடுத்த தலைமுறைக்கு வர மருமகளுங்களுக்கு கொடுப்பாங்க. சோ நம்ம ஹீரோ எல்லாருக்கு முன்னாலையும் தன்னோட ஒய்ஃபான ஹீரோயின் கிட்ட அந்த மோதிரத்தை கொடுத்து வில் யூ மேரி மீன்னு கேட்க, சரி எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக சும்மா ஹீரோல காட்டுறான்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், லூசிக்கு ஹார்ட்டே வெடிச்சு போயிடுது. அப்ப கூட நம்ம ஹீரோவோட அப்பா நம்பல, நீங்களாம் சும்மா பூச்சாண்டி காட்டுறீங்க, பல வருஷங்களுக்கு முன்ன ஷென் ஃபேமிலி வீட்டு பையனுக்கும் என் வீட்டு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றதா இருந்தாங்க, அதனாலதான் நேத்து அந்த காம்படிஷன்ல என் பொண்ணை நான் கலந்துக்க சொன்னேன்னு சொல்லும் போது அந்த ஏரியாவோட மோஸ்ட் ஃபேமஸான டேஞ்சரஸான 4 ரவுடிங்க உள்ள வந்து, என்ன தல ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க, பிரிச்சு மேஞ்சிடுறோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் தான் ஷென் ஃபேமிலியோட வாரிசுன்னு தெரியாம நேத்து ரொம்ப பயங்கரமா போட்டு கலாய்ச்சிட்டோமே, இப்ப மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி அவ ரொம்பவே ஃபீல் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் லூசியும் அவளோட அம்மாவும் சேர்ந்து கருப்பாம்பூச்சியை சாப்பாட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சது, அப்புறம் லூசி அவளாவே ஒயின் ட்ரெஸ்ல கொட்டிக்கிட்டு ஹீரோயின் மேல பொய் பழி போட்டது எல்லாத்துக்குமான சிசிடிவி ஃபுட்டேஜையும் நிரூபிச்சிடுறாங்க. பதில் பேச முடியாம ஹீரோயினோட அப்பா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கவும், என்னோட ஃபேமிலின்னு சொல்லிக்க உங்க யாருக்கும் அருகதை கிடையாது, என்னோட வேல்யூவை புரிஞ்சுக்காம எவ்வளவு மட்டமா நடந்துகிட்டீங்க, அதெல்லாம் மறந்துட்டு என்னால உங்க மன்னிப்பை ஏத்துக்க முடியாது, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ தன்னோட ஆட்களை வச்சு எல்லாரையும் அடிச்சு வெளியில துரத்திடுறாரு. ஆனா இப்ப வரைக்கும் இதெல்லாம் உண்மைங்கிறத புரிஞ்சுக்காத நம்ம ஹீரோயின், நீங்க 4 பேரும் எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணி இந்த ப்ராப்ளம்ல இருந்து காப்பாத்திருக்கீங்க, நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறதுனால இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடலான்னு இன்வைட் பண்ணவும் உடனே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்ற எல்லா விஷயங்களையும் ஹீரோ அப்படியே கேட்டு செய்யறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சிங்கம் மாதிரி வெளியில சுத்திட்டு இருந்த நம்ம தலைவர் இப்ப கம்ப்ளீட்டா ஒரு பொண்டாட்டி தாசனா மாறி சமையலுக்கு ஹெல்ப் பண்றாரு, காய்கறி கட் பண்ணி தராரு, கீரையை கிளீன் பண்ணி தராரு. முக்கியமா நம்ம ஹீரோயின் நீ செய்யறது தப்பு, அதை இப்படி செய்யணும் மாத்திக்க சொன்னா உடனே அதே மாதிரி செய்யறத பார்த்து வெளியில எப்பேற்பட்ட பெரிய மனுஷனா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பொண்டாட்டி கிட்ட அடங்கி போய் தான் ஆகணும் போலன்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க. இதை நோட் பண்ற நம்ம ஹீரோ, இங்க நடந்தது நீங்க பார்த்தது எதையும் வெளியில போய் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அப்படி மீறி சொன்னீங்க உங்க கூட போட்டிருக்க எல்லா பிசினஸ் டையப்பையும் நான் கேன்சல் பண்ணிடுவேன்னு மிரட்ட, ஓ பாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சா, உங்களுக்கு ஒய்ஃப்லாம் இருக்காங்களா, இது எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி நடிக்கிறாங்க. தென் ஹீரோயின் ரொம்பவே சூப்பரா சமைச்சு எடுத்துட்டு வந்து தரவும் 4 கேங்ஸ்டர்ஸும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ் என்ன ருசி என்ன ருசி, எங்களை பெத்த தாயவே நீ ஓவர்டேக் பண்ணிட்டமா,
இப்படிப்பட்ட டேஸ்டியான சாப்பாட்டை டெய்லியும் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா ஹீரோக்கு தான் பசியின்மை பிரச்சனை இருக்கே. சோ அந்த மனுஷனுக்கு தான் இது சாப்பிட கொடுத்து வைக்கலன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் காட் ஆஃப் குக்கிங்கோட வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அவரோட அசிஸ்டன்ட் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பசியின்மை பிரச்சனை கம்ப்ளீட்டா போயிடுச்சு. சோ அந்த ஃப்ரைட் ரைஸ் சமைச்சவங்கள தான் இன்னைய வரைக்கும் நான் தேடிட்டு இருக்கேன். இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு ஹீரோ சொல்ல, ஐயோ பாவம் இந்த மனுஷன், பக்கத்துல இருந்துகிட்டே நாம ஏமாத்திட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2-3 தடவை நாம இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உண்மையை சொன்னா ஹீரோ எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகிடுற ஹீரோயின், உங்களுக்காக நான் இன்னொன்னு சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி நைஸா அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. சம்திங் ஏதோ அப்செட் ஆகியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது சமாளிக்கிறதுக்காக, இல்ல அடுத்த வாரம் நடக்க போற இந்த பெரிய குக்கிங் காம்படிஷனை நினைச்சா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற எல்லாருமே ஹை லெவல் ஷெஃப்ங்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு தான் சமைப்பாங்க. எனக்குமே அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. பட் நான் ரொம்பவே ஸ்பெஷலாக சமைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு நிறையவே இன்டர்நேஷ்னல் பொருட்கள்லாம் வேணும்னு சொல்ல, உனக்கு என்ன வேணும்னு கேளு, அது என்ன வாழ்ந்தாலும் இந்த உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் உனக்காக நான் கொண்டு வந்து காலடியில் போடுறேன் என் செல்லக்குட்டின்னு ஹீரோ சொல்லவும், சிக்கனாண்டா இழிச்ச வாயன்னு நம்ம ஹீரோயின், எனக்கு பிரான்ஸ்ல இருந்து பேர்ல்ஸ் வேணும், மெக்சிகோல இருந்து கிராப் வேணும், ஈஜிப்ட்ல இருந்து வெங்காயம் வேணும், அண்டார்டிகால இருந்து தண்ணி வேணும், ஜப்பான்ல இருந்து டியூனா வேணும்னு இஷ்டத்துக்கு அவ பாட்டும் கேக்குறா. ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட ஒய்ஃப் கேட்ட எதையும் இல்லைன்னு சொல்ல மனசில்லாத நம்ம ஹீரோ உடனே இந்த கேங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இந்த லிஸ்ட் அப்படியே கொடுத்து, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த எல்லா பொருட்களையும் நீங்க என் ஒய்ஃப் கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா இப்ப நம்ம பிசினஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணதை விட 10 மடங்கு அதிகமான ப்ராஃபிட் நான் தரேன்னு சொல்ல, தலை இதெல்லாம் நடக்கிற காரியமா? அந்தந்த நாட்டில் அந்தந்த சீசன்ல தான் இதெல்லாம் கிடைக்கும். அதுலேயும் இந்த பிரான்ஸ்ல இருக்கிற பேர்ல்ஸ் எல்லாம் எப்படியும் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக இதை விட ஈஸியான ஃபுட்டு சமைச்சா என்னன்னு சொல்ல, அப்போ நாம எல்லா பிஸ்னஸ் கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமான்னு ஹீரோ கேட்க, ஆலம்பனா நாங்கள் உங்கள் அடிமைன்னு சொல்லி உங்க 4 பேருமே ஹீரோயின் கேட்டுக்கிட்ட அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றதுக்காக ஊரா நாடா சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பாஸ், நீங்க தான் அந்த காம்படிஷனோட மெயின் ஜட்ஜுங்கிற விஷயம் உங்க ஒய்ஃபுக்கு தெரியுமான்னு பிஏ கேட்கும்போது பொறுமையா இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்றாரு. அதுவே இங்கே நம்ம ஹீரோயின் ஹோட்டல்ல இருந்து வேலையை முடிச்சுட்டு வரும்போது யாரோ அவங்கள ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியவும் உடனே ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. பட் அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறதுனால அட்டன் பண்ண முடியல. இருந்தாலும் விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினை டக்குன்னு கடத்திடுறாங்க. வேற யாரும் இல்லை, யங் டிங்கும் அவளோட அசிஸ்டண்ட்டும் தான். பிகாஸ் நம்ம ஹீரோயினை இந்த காம்படிஷனில் கலந்துக்க விடாமல் தடுத்தா மட்டும்தான் இவன் ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணி ஜெயிக்க முடியும். ஸோ ஆளுங்களை செட் பண்ணி ஹீரோயினை கடத்தி இங்கே வச்சுட்டு காம்படிஷனில் போய் எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு பிளான் பண்ணுறா. தென் நம்ம ஹீரோ மீட்டிங்லாம் முடிச்சுட்டு மொபைலை பார்த்தா 4-5 மிஸ்டு கால்ஸ் இருக்கவும் அப்படி என்ன அவசரமாக இருந்திருக்கும்னு உடனே கால் பண்ணுறாரு. பட் நாட் ரீச்சபிள்னு வரதுனால ஹீரோயினுக்கு என்ன ஆகியிருக்குமோன்னு பதட்டத்தில் இருக்கும்போது அவரோட பிஏ, பாஸ் உங்கள் ஒய்ஃப் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராததுனால சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது தான் அவங்கள யாரோ கடத்திருக்காங்கங்கிற விஷயம் தெரிய வந்ததுன்னு சொல்லவும், உடனே நம்ம ஹீரோ தன்னோட ஒய்ஃபுக்காக புயல் வேகத்துல பாஞ்சு போய் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்கள கண்டுபிடிச்சி கிட்னாப் பண்ணவனை அடிச்சு கும்முன்னு கும்மி விசாரிக்கும் போதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம் யங் டிங்குங்கிற உண்மை தெரிய வருது. ஸோ இவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கிட்டு போலீஸ்ல ஹேண்ட்ஓவர் பண்ணிருங்க, அந்த யங் டிங்க்கு தகுந்த பாடத்தை நான் கத்துத்தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏதோ பிளான் பண்றாரு. தென் அடுத்த நாள் நடக்கிற அந்த பெரிய குக்கிங் காம்படிஷனில் பிளான் பண்ண மாதிரியே யங் டிங், லூக்கஸ், அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற நிறையவே பெரிய பெரிய ஷெஃப்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. முக்கியமாக அன்னைக்கு யங் டிங் ஹீரோயின் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக ரொம்ப கேவலமாக சமைச்ச சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்த்தார்ல, அவர் தான் அங்கே ஜட்ஜாக இருக்காரு. அண்ட் யங் டிங் நிறையவே காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்க இன்னொரு ஜட்ஜுமே இருக்காரு. ஸோ எப்படியும் இந்த காம்படிஷனில் கண்டிப்பாக நாம தான் ஜெயிக்க போகிறோங்கிற தலகணத்தில் இவ சுற்றிட்டு இருக்கும்போது, நாங்கள் போட்டியை ஆரம்பிக்க போகிறோம், வர வேண்டிய எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்க, இன்னும் ஹீரோயின் மட்டும் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு லூக்கஸ் சொல்ல, போட்டியில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க அசோசியேஷன் சொல்கிற டைம்குள்ளே இங்கே வந்தாகணும், அவங்களுக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது, இன்னும் 3 சொல்கிறதுக்குள்ளே வரலனா நாங்கள் போட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு 1 2 3ன்னு என்றாங்க. கரெக்டாக ஹீரோயின் வந்து நிற்கிறா. லூக்கஸ் முகத்தில் அப்படியே ஒரு சந்தோஷம், ஏன்னா அவனுக்கு ஹீரோயின் மேலே பயங்கரமான க்ரஷு. ஆனால் யங் டிங் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இவளை தான் நம்ம ஆளுங்களை செட் பண்ணி கடத்தி வச்சுட்டு வந்தோமே, இப்போ எப்படி இவன் நடமாடிட்டு இருக்கான்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகவும் ஹீரோயின் அப்படியே கெத்தாக பார்க்குறாங்க. ஓகே, என்ன இருந்தாலும் நாம தான் நிறைய காசு கொடுத்து ஒரு ஜட்ஜை உஷார் பண்ணி வச்சிட்டோம்ல, ஸோ எப்படியும் நாம தான் ஜெயிப்போன்னு ஆரம்பிக்கிறா. ஆனால் என்ன, நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்டிருந்த எந்த இன்க்ரீடியன்ஸுமே இன்னும் வந்து சேரல. பொதுவாக அந்த சமையல் போட்டி நடத்துகிறவங்க சில இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருப்பாங்களே, அது மட்டும்தான் அங்கே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக 4 கேங்ஸ்டர்ஸும் ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க.
இதெல்லாம் ரொம்பவே ரேரான இன்கிரீடியன்ஸ் ஆச்சே, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது? இதெல்லாம் வச்சு சமைச்சா கண்டிப்பா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருவாங்கன்னு அங்க இருக்கிற மக்கள்லாம் பேசிக்கிறத கேட்டுட்டு யங்டிங் ரொம்ப பயப்படுறா. அதே நேரம் அங்க இருக்கிற ஒரு ஜட்ஜ் நம்ம ஹீரோயினை முறைச்சுக்கிட்டே இருக்கவும் ஒன்னும் புரியாத நம்ம ஹீரோயின் எதனால அப்படி அவர் என்ன பாக்குறாருன்னு கேட்க, ஒன்னும் இல்ல, அன்னைக்கு யங்டிங் உன் பேரை கெடுக்கிறதுக்காக ரொம்ப கேவலமா சமைச்சால, அதை சாப்பிட்டு தீர்ப்பு சொன்ன ஜட்ஜ் அவள் தான். பட் அவருக்கு எந்த உண்மையும் தெரியாததுனால நீ தான் அன்னைக்கு கேவலமா சமைச்சேன்னு நினைச்சுக்கிட்டு தான் உன்னை அப்படி முறைச்சு பாக்குறாருன்னு லூக்காஸ் உண்மையை சொல்லிடுறான். ஓகே, உண்மை என்னங்கிறத இன்னைக்கு அவர் புரிஞ்சுப்பாருன்னு சொல்லும்போது ரொம்ப நேரம் ஆகியுமே இன்னும் 3வது ஜட்ஜ் வரலன்னு மக்கள் எல்லாரும் கேட்க, அவரை நாங்க சீக்ரெட் ஜட்ஜா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சமைக்கிறபடி சமைக்கட்டும், அவர் பொறுமையா வந்து டேஸ்ட் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு காம்படிஷன் ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்லவே வேணாம், சும்மாவே நம்ம ஹீரோயின் சூப்பரா சமைப்பா. இப்போ அவள் ஆசைப்பட்ட எல்லா ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸும் கிடைச்சதுனால ரொம்பவே சந்தோஷமா ஆத்மாத்மமாக சமைக்கிறாங்க. அதை சாப்பிட்டு பார்க்குற அந்த காசு வாங்கின ஜட்ஜு, வாவ் என்ன இந்த பொண்ணு இவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்கு, ஆனால் நம்ம விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லி இந்த சாப்பாட்டில் உப்பு இல்லை, உரப்பில்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஜட்ஜ் அதை சாப்பிட்டு பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேணுக்குனே கீழே தள்ளி மொத்த டிஷ்ஷையும் ஸ்பாயில் பண்ணிடுறாரு. பாவம் நம்ம ஹீரோயினா இருந்த எல்லா பொருட்களையும் போட்டு தான் அந்த டிஷ்ஷை செஞ்சுருப்பாங்க. பட் இப்போ அதை மற்ற ஜட்ஜால டேஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு, இந்த பொண்ணு நல்லாவே சமைக்கல, ரொம்ப கேவலமா இருந்தது, அதனால நான் இவளுக்கு 3 மார்க் மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லிடுறாரு. இல்லை எனக்கு தெரியும், நான் நிஜமாவே இது ரொம்ப டேஸ்டியாக தான் சமைச்சேன், நீங்கள் ஏதோ ஃப்ராட் பண்ணுறீங்க, ஃபோர்ஜரி பண்ணுறீங்கன்னு ஹீரோயின் சொல்ல, நீ சமைச்சது தான் நான் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துருக்கேன்ல, அதோட லட்சணம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஜட்ஜு சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும்னு அந்த ஜட்ஜு சொல்கிறதுனால பாவம் நம்ம ஹீரோயின் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது கரெக்டாக 3வது ஜட்ஜான நம்ம ஹீரோ வந்துடுறாரு. பட் அவங்களுக்கு தான் தெரியாதுல, ஸோ தன்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு போலன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த பெரிய கம்பெனியோட ஓனர் வாரிசு, இந்த காம்படிஷனோட மெயின் ஜட்ஜுங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. எது, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சான்னு சொல்லி யங்டிங் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. இத்தனை நாளா நீ என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டியேன்னு சொல்லி கோச்சுக்கிறாங்க. ஹீரோவுமே சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. அதே நேரம் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் கட்டாயமா ஏதாவது ஒன்று சமைச்சி ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறா. சரி நாம எதுவா இருந்தாலும் காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ போய் உட்கார்ந்துடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா டேபிள்ல வெறும் சாதம், முட்டை, கொஞ்சம் காய்கறி அவ்வளோதான் இருக்கு. இந்த போட்டியில் ஜெயிக்க நாம என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்கும்போது தான் அவங்க குரு சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. நாம என்னதான் காஸ்ட்லியான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி சமைச்சாலும் நம்ம உண்மையான பாசத்தோடையும் அன்போடையும் சமைச்சா மட்டும்தான் சாப்பாட்டுல டேஸ்ட் இருக்கும். அதனால நாம ஒருத்தருக்கு பச்சை தண்ணி கொடுக்கும்போது கூட அன்போட கொடுத்தோன்னா அது அவங்களுக்கு ஜூஸ் மாதிரி டேஸ்டியா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஹீரோயினுமே எந்த ஒரு சாப்பாடா இருந்தாலும் அதுல கொஞ்சோண்டு அன்பு கலந்தா போதும், கண்டிப்பா அது வேற லெவல்ல டேஸ்டா இருக்குங்கிறத உணர்ந்து அந்த டேபிள்ல இருக்கிற ஒரு சில பேசிக்கான இன்கிரீடியன்ஸை வச்சு அன்னைக்கு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோக்காக தன்னோட குருக்காக ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருப்பாங்களே, அதையே இங்க திரும்ப ரீக்ரியேட் பண்றாங்க. பட் இந்த யங்டிங் இது எவ்வளோ பெரிய காம்படிஷன், போயும் தெருவோரமாக செய்கிற ஃப்ரைட் ரைஸை செஞ்சு கொடுத்து ஜெயிக்கலான்னு பார்க்குறியா, கண்டிப்பாக உன் சாப்பாட்டை நாயால் கூட வாயில் வைக்க முடியாதுன்னு சொல்ல, இந்த காம்படிஷனில் இதுதான் சமைக்கணும், அது சமைக்கக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ போட்டின்னு வந்துட்டா நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு ஹீரோயின் தான் சமைச்ச அந்த ஃப்ரைட் ரைஸை டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஜட்ஜி சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ் இந்த பொண்ணு டைரெக்டாக சொர்க்கத்திலேருந்து வந்திருப்பா போல, இவ்வளோ சூப்பராக சமைக்கிறாளே, ஆனால் இவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியாதே, நான் தான் காசு வாங்கிட்டேனேன்னு சொல்லி வழக்கம் போல் ரொம்ப கேவலமாக இருக்குது, இதுக்கு நான் மார்க்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ் அப்போ இந்த பொண்ணு தான் அன்னைக்கு காட் ஆஃப் குக்கிங் வீட்டில் நமக்காக சமைச்சு கொடுத்த பொண்ணுங்கிறத கண்டே பிடிச்சிடுறாரு. ஹீரோயின் கிட்ட இதை பற்றி கேட்கவும் அவங்களுமே வேற வழி இல்லாமல், ஆமாம் நான் தான், எங்கே நீங்கள் இந்த காம்படிஷனுக்கு என்ன அலோவ் பண்ண மாட்டீங்களோங்கிற பயத்தில் தான் நான் உண்மையை மறைச்சேன்னு ஒத்துக்கிறா. உன்ன மாதிரி ஒரு அன்பான ஒய்ஃப், அழகான ஷெஃப் கிடைக்க நானே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு 10 பாயிண்ட் கொடுத்துடுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஹீரோ தன்னோட ஒய்ஃபுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஃபேவராக மார்க் போடுறாரு, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இது ஊழல்னு பிரச்சனை பண்ணுறாங்க. ஃபைனலாக ஹீரோயின் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்குற அந்த 3வது ஜட்ஜு, வாவ் எப்படி நீ இவ்வளோ சூப்பராக சமைக்க கற்றுக்கிட்ட, அன்னைக்கு ரொம்ப கேவலமாக இருந்தது, இந்த திடீர் மாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கேட்கும்போது எங்கே மாட்டிப்போமோங்கிற பயத்தில் இந்த யங்டிங் ஏதேதோ சொல்லி மழுப்ப பார்க்குறா. ஆனால் அந்த ஜட்ஜி யங்டிங்கோட வாய்ஸை வச்சே கரெக்டாக கண்டுபிடிச்சி, ஏ ஃப்ராடு, அன்னைக்கு நீ தான் ஹீரோயினுக்கு பதிலாக மாஸ்க் போட்டுட்டு வந்து சமைச்சு காட்டினதா,
சமையல்ல எந்த அளவுக்கு சுத்தம் இருக்கணுமோ அதே மாதிரி தான் பிஹேவியர்லையுமே இருக்கணும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை, இதுக்கப்புறம் நீ இந்த காம்படிஷன் இல்லை வேற எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவளை கம்ப்ளீட்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே நேரம் ஹீரோயின் ஜெயிச்சதா இன்ஃபார்ம் பண்ணவும் அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த யங் டீம் மட்டும் இதுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அது இதுன்னு கத்துறா. ஸோ நம்ம ஹீரோ பிரச்சனை பண்ணது யாரு, நீயா இல்ல ஹீரோயினான்னு கேட்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினை கடத்தி வச்சிருந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் அங்க வந்துடுறாங்க. அதே நேரம் அந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜி யங் டீம் கிட்டே இருந்து லஞ்சம் வாங்கின விஷயம் தெரிய வந்ததும் 2 பேரையும் ஒன்னா சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஃபைனலா நம்ம ஹீரோ யாருங்கிற உண்மை ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது, ஹீரோயின் யாருங்கிற உண்மை ஹீரோக்குமே தெரிஞ்சு போயிடுறதுனால ஒருத்தர் இன்னொருத்தரை ஏத்துக்கிறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோயினுமே தான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த காம்படிஷன்ல வின் பண்ணி தன்னோட ஹஸ்பண்டான ஹீரோ கையில இருந்து டிராஃபி வாங்குறா. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த மூவியுமே ரொம்ப சூப்பரா முடியுது. ஸோ இந்த ட்ராமாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணீங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பெஸ்ட்டான கமெண்டை நான் பின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி டேப்லேயுமே போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.